சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகள்ல இந்த செய்தியை எடுத்திருந்தோம். நாசிக் டிசிஎஸ்ல ஒரு லவ் ஜிகாத் அது குறித்து நம்ம விவாதித்திருந்தோம். இப்போ அதற்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட ஒரு பட்டியலின பெண், அந்த பெண்ணை முஸ்லீமாக மதம் மாற்றி அவருக்கு வேறு பெயர் கொடுத்து அவரை மலேசியாவில் போய் செட்டில்மெண்ட் பண்றதா அந்த வழக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனா ஏற்கனவே அந்த செய்தியில பார்க்கும்போது நம்ம பார்த்தா மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரீச்சர் தான் இது எல்லாத்தையும் முழுக்க ஆப்ரேட் பண்ணாரு அப்படிங்கிற செய்தியுமே இதுல இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க போன செய்தியில சொன்னது போல ஆசை காட்டி தூண்டுதல் இப்படித்தான். நீங்க சாதாரணமா நீங்க இப்போ ஒருத்தர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சில பேரை பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போறதுனா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பயா மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சிங்கப்பூர்ல போய் வேலைக்கு சேருவோம். சிங்கப்பூர்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும். ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கா இப்படி போனீங்க கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ். அப்ப மலேசியா போயாச்சும், மலேசியா இருந்து சிங்கப்பூர் போகலாம், சிங்கப்பூர்ல இருந்து ஆஸ்திரேலியா போகலாம். அப்படி அப்ப ஆசையை தூண்டுறது தான். நீ மலேசியா போனா முஸ்லீமா மதம் மாறணும் இப்படிலாம் சொல்லிதான் மதம் மாற்றுறாங்க. அதனால இதுல நம்ம 2 பேரா பாராட்டணும். நீங்க அந்த முழு கேஸை படிச்சு பார்க்கும்போது 4 ஆண்டுகளாக ஒரு பெரிய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பயங்கர ஒரு சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி அவனை பிளாக்மெயில் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணா பயந்துக்குவாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களை மிரட்டுற மாதிரி அவங்கள மிரட்ட மாட்டாங்க, அவங்கள மிரட்ட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அதை பேட்டர்ன். ஆனா எல்லாத்தையும் தாக்கி இருக்கார்கள். பிசிக்கலி அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன, இதை விட்டு வெளியில போக முடியாது, வெளியில சொன்ன ஆபத்து, குடும்பம் தெரிஞ்ச ஆபத்து, அவமானம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இத்தனையும் தாண்டி ஒரு பெண் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் கூட முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த ஹூ இஸ் டு பில்ட் த கேட் சொல்லுவாங்க. அப்படி பூனைக்கு மணி கட்டி அந்த முதல் பெண்மணி, எனக்கு அந்த பேர் ஞாபகத்துக்கு வரல, அவங்களை நான் பாராட்டுறேன். ஆனா 2வது இதை விட முக்கியமானது என்ன தெரியுங்களா? இவங்க புகார் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம ஊர் போலீஸா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இந்த நிறுவனம் முழுக்க இந்த மாதிரி இருக்கு, அந்த டீம் லீடர்ஸ் சொல்லக்கூடிய எல்லாமே, HR டிபார்ட்மெண்ட் எல்லாருமே எல்லாம் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி செயல்பட்டு எல்லாம் முஸ்லீம் தான் இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம போலீஸார் என்ன பண்ணிருக்கோம்? சும்மா நீ கற்பனா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்கலாம் சேர்ந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அதே TCS நிறுவனத்துக்கு மாறு வேடத்தில் ஆயா வேலை பார்த்தாங்க, கக்கூஸ் கழுவினாங்க, பெருக்கினாங்க. போலீஸ் அதிகாரிகள் சில மாதங்கள் அந்த மாதிரி ஒட்டு கேட்கறதுக்காக போய் இருந்து மாறு வேடத்தில் பணியாற்றினாங்க. யாருக்கு தெரியாது? TCSல தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி புலனாய்ந்து துப்பு துளைக்கு அதன் பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு 8 பேரை அரெஸ்ட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஆகவே இப்படி அந்த பெண்களுடைய மானத்தை காப்பாற்றிய காவல்துறைக்கு நான் பாராட்டுறேன். இந்த 2 பேருக்கு முதல்ல சல்யூட். இது எப்படி ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, நம்முடைய ஹிந்து அடையாளங்களை கிண்டல் படுத்துவதை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆரம்பிக்கிறது அதுதான். இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா, சாதாரணமா பெண்கள்லாம் பொட்டு வைக்க மாட்டாங்க. பொட்டு வைக்கிறது ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு செயல். பெருசால வேற வழி இல்லாம ஒரு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கடுகு சைஸ்க்கு ஒரு பொட்டு வச்சுக்குவாங்க. சில பேர் அதுவும் வைக்க மாட்டாங்க. அது எப்படின்னா ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. பொட்டு வச்சா நீ அந்த காலம் பழைய 10ஆம் பசலி பஞ்சாங்கம் இப்படிலாம் சொல்றது. இதை போல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இப்ப இங்கேயாதான் நடந்தது. அங்க கிருஷ்ணன் எல்லாம் ஒரு திருடன், யுமனைசர், சிவலிங்கன்னு என்ன தெரியுமா, இப்படிலாம் பேசுவாங்க. அப்புறம் பர்சனல் லைஃப் பத்தி கேட்கறது, இதெல்லாம் அதுல வருது. இப்படிலாம் கேட்டு ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃபை தெரிஞ்சு கொண்டு அதனால ஹெல்ப் பண்ண போறதில்லை, அதை வைத்து எப்படி இவங்களை மதமாற்றுவதற்கு இவங்களை பயன்படுத்துவது, இப்படி பெரிய ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. அதுல ஒரு முயற்சி இந்த ஒரு பெண்ணை பற்றி. இப்ப இவங்களை மலேசியாவுக்கு அனுப்பு பெயர் மாற்றிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க, மதம் மாத்திருக்காங்க. அதனால கடைசியில போலீஸ் விசாரணை இவங்க தெரிய வந்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா அந்த பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல எப்படி அந்த புர்கா போடுவது, எப்படி நமாஸ் செய்வது, எப்படி தொழுகை செய்வது, எப்படி, அப்புறம் அனாலிசிஸ், ஹிந்துயிசம் எப்படி முட்டாள்தனமானது, இஸ்லாம் எப்படி உயர்வானது,
இப்படி பகுத்தறிவுக்கு ஒப்பானது. இதெல்லாம் அந்த ஆப்ல இருக்கு. வெளிப்படையா வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து டிசிஎஸ் கார்பரேட்லயே வந்து இதே போல ஹிந்து கடவுளை கிண்டல் செய்து இஸ்லாத்தை உயர்த்தி இப்படி பேசக்கூடிய சாதாரணமா நடந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு போயிருப்பாருங்க, டீப் ரூட்டட். இப்ப இதை பிடித்த பிறகுதான் நிறைய கம்பெனி இப்போ அப்படி நடக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னும் ஒவ்வொரு கம்பெனியா வருது. லென்ஸ் கார்ட் என்ன பண்ணாங்க பாருங்க. இப்படி ஒவ்வொரு ஊரா வந்து அமராவதி என்கின்ற ஊர்ல இதே போல கோச்சிங் பண்ற இடத்துல இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் வந்தது. ஆக ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இந்த டிசிஎஸ்ல நடந்த, பிபி ஆபீஸ் நடந்த இந்த ஒரு மதமாற்ற ஜிகாத் வேலை. அதனால நம்ம பாராட்டுறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது வந்து மலேசியா என்பது இன்றைக்கு வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜிகாதி வேலைகளுக்கு 3 முக்கிய நாடுகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாகிஸ்தான், நமக்கு தெரியும், ஆசியாவுடைய மேற்கு பகுதியில, நாட்டுக்கு மேற்கு பகுதியில. இன்னொன்னு வந்து துருக்கி, யூரோப்பில் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மலேசியா. ஆகவே இந்த 3 நாடுகளே மையமாகத்தான் இந்த எல்லா சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் ஜாகிர் நாயக் கூட மலேசியா தானே. அதனால அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மலேசியா தான். அப்படிப்பட்ட மலேசியாவுக்கு செல்லவிருந்த இந்த பெண் கடைசியாக தடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த காவல்துறைக்கு ஒரு பெரிய சல்யூட். அவங்களால இப்படிப்பட்ட விஷயம் வெளியில வந்தது. அதே போல அந்த மகாராஷ்டிராவுடைய அமைச்சர் வந்து எல்லா இடத்தையும் சொல்லி பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அழுத்தம் கொடுத்தவர் அவர் தான். அதனால அவங்க எல்லாத்துக்கும் பாராட்டுதல்கள். நம்மை பொறுத்தவரை நம்முடைய பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த செய்தியை அதை நான் சொல்றேன். அந்த நம்ம பெண்களுக்கு நம்ம ஹிந்து மதத்தின் ஒரு நம்பிக்கை, அடையாளம், அந்த பெருமித உணர்வு ஏற்படுத்தணும். பொட்டு வைக்கிறதோ இருக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மதத்தின் ஒரு பெருமித உணர்வு நம்ம ஏற்படுத்தணும். அப்படி செய்தோமானால் இதெல்லாம், இது போன்ற குற்றங்கள் வருங்காலத்தில் நடக்காமல் தடுக்க முடியும்.